இப்பவே தூக்கம் தூக்கமா வருது. அடப்போங்கப்பா, நீங்களும் உங்க வடையும் எனக்கு வேண்டாம், நீங்களே சாப்பிடுங்க. நீ ரொம்ப பேசுற, இருறா ஒரு நாளைக்கு உன்னை வச்சுக்கிறேன். வச்சுக்கிறியா? இப்போ வச்சுக்கிறியா இல்ல நாளைக்கு வச்சுக்கிறியா? வெல்கம் பேக் டு மை சேனல். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது எஸ்எம்எஸ் ப்ரோஸ். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செம்ம மழை பெய்யுது. பின்னாடியிலேருந்து மாடியிலேருந்து தண்ணி வருது, நீங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. பயங்கரமாக மழை பெய்யுது. ஸோ இந்த மழையில் சுட சுட வடை சாப்பிட்டா எப்படி இருக்கும்? சும்மா அப்படி இருக்கும். ஸோ வாங்க வீடியோவில் போய் எப்படி வடை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். டிஸ்கோ நான் மேலே சொல்லிட்டு கீழே வந்தால் அதுக்குள்ளே மழையே நின்றுச்சுங்க. ஸோ சேட். பரவாயில்ல, இருந்தாலும் வடை செஞ்சியே ஆகும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் உளுத்த வடை சாப்பிட்ருப்பீங்க, கீரை வடை சாப்பிட்ருப்பீங்க, மசாலா வடை சாப்பிட்ருப்பீங்க, பஜ்ஜி சாப்பிட்ருப்பீங்க, மிளகா பஜ்ஜி சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி நிறைய வகை சாப்பிட்ருப்பீங்க. மைதா வடை சாப்பிட்ருக்கீங்களா? இல்லை, என்னல இது மைதா வடையா, அது என்னல இது அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இருந்தாலும் அதுதான் நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஸோ அது தெரிஞ்சுக்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். முதல்ல இந்த மாதிரி மீடியமான இருக்கிற சைஸில் கிண்ணத்தை எடுத்துக்கோங்க. அது 200 மில்லி தயிர் போட்டுக்கோங்க. 4 ஸ்பூன் மைதா போட்டுக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப தண்ணியாகவும் ஆக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் ஆக்கக்கூடாது, மீடியமாக இருக்கணும். இதை நல்லா கலக்கிக்கோங்க. இந்த மாதிரி மீடியமாக இருக்கிற மாதிரி கலக்கிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சோடா மாவு போட்டுக்கோங்க. அப்போ தான் வடை போடும்போது பொசன்னு ஸ்பான்ஸ் மாதிரியே வரும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. அப்பா எனக்கே கை வலிக்குது. போதும், கொஞ்ச நேரம் 5 நிமிஷம் மூடி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஊறுனதுக்கப்புறம் எடுத்து வடை போட்டுக்கோங்க. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெட்டி வச்ச ஒரே ஒரு வெங்காயத்தை இதெல்லாம் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் ஒன்று நறுக்கி வச்சுருந்தேன், அதையும் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ கலக்கோன்னு கலக்கிக்கோங்க. ஃபஸ்ட்டு பேன் காயணும், அதுக்கப்புறமா தான் எண்ணெய் போடணும். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. ஐயோ, இவ்வளோ பெருசாக வந்துருச்சு. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்து சொல்ல போறேன். சாப்பிட்டு பார்த்து சொல்றேன் எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சிடலாம். நம்மளுக்கு ஒன்று வைப்பானே இல்லையான்னு தெரியலையே. அண்ணே, எனக்கு ஒன்று கொடுங்க. பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்பாஞ்ச் மாதிரி வந்திருக்கு. என்னது ஸ்பான்ஸ் மாதிரி வந்திருக்கா? ஒன்று மூக்குலையும் ஒன்று காதுலையும் வச்சுக்கோ, ரொம்ப சூப்பராக இருக்கும். நீ ரொம்ப பேசுற, இருறா ஒரு நாளைக்கு உன்னை வச்சுக்கிறேன். வச்சுக்கிறியா? இப்போ வச்சுக்கிறியா இல்ல நாளைக்கு வச்சுக்கிறியா? டேய் வேணாண்டா, ரொம்ப கடுப்பேத்துற, அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. சரி விடு, கோவப்படாத. சீக்கிரம் வடையை சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லு. வாவ், சூப்பரா வந்திருக்கு. சான்ஸ் இல்லை, செம்மையா இருக்கு. உள்ளெல்லாம் அப்படியே செம்மையாக வெந்திருக்கு. உப்பு கூட கரெக்டாக போட்டுருங்க.
உண்மையிலேயே செம்மையாக வந்திருக்கு. நீ வடைய கொடுத்தாலும் கொடுக்கலனாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை, எனக்கு தான் இருக்குது பாரு, அதை நானும் நக்கி குடிப்பேன் பாரு. ஸோ இந்த வீடியோவில் மைதாலையும் வடை செய்யலாமான்றதை நீங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, அதுவும் இல்லாமல் கற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான குக்கெலாம் தெரிஞ்சுக்கணுன்னா உடனே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அருமையாக சாப்பிடுங்க, ஆரோக்கியமாக இருங்க. ஸோ மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் SMS ப்ரௌஸ். பாய்.